வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நெய்வேத்தியம் பண்ணி காமிங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, நான் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது, குருவாரம் இல்லையா, குருநாதருக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்வீட் பாயசம் பண்ணலாம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பண்ணியிருப்பேன்னு தெரியாது. இது வந்து எதில் அப்படின்னா கேரட் பாயசம் நிறைய பேர் பண்ணியிருப்பேன். பட் கேரட் பாயசம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் பாஸ்மதி ரைஸு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கீர் மாதிரி பண்ணலாம், ஒரு பாயசம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஸ்பெஷலாக நம்ம சப்ஸ்கிரைப்ஸ்க்கோசரம் நான் இன்றைக்கி வந்து குருவாரமாக இருக்கிறதுனால நம்ம குருநாதருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம், இந்த பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள், ஸ்வீட் அண்ட் பாயசம் அப்படி இருக்கும். அது நீங்கள் அதில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டிருப்பேன். நான் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதை தான் நான் வந்து அதில் போட்டிருப்பேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த சுவாமிக்கு வந்து ஜவ்வரிசி இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஜவ்வரிசி, சேமியா இதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது, அதனால் நான் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து அதை போய் பாருங்கள், நிறையா இருக்கும். வாங்க, இது வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கே போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உட்காந்து எடிட் பண்ணணும், உடனே நாளைக்கே போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக இதை வந்து நான் எடிட் பண்ணிவிட்டு நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக 99% என்னோடய குருநாதர் அம்பாள் ஆச்சாரியால் அனுகிரகத்தில் உங்களுக்கு வந்து நான், ஏன்னா கொஞ்சம் எனக்கு நிறைய ஒர்க்கு, வீட்டில் ஜாஸ்தி ஒர்க்கு பேக் டு பேக் இருக்கிறதுனால என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எடிட் பண்ண முடியல இப்போது கொஞ்சம் காலமாக. ஸோ அதனால் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாளைக்கே வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு இதை கொடுக்க நான் அம்பாள் ஆச்சாரியால் வேண்டிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து சின்ன ஒரு குட்டி கப்பில் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இது ப்ளஸ் இந்த முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு ஆல்ரெடி ஊற போட்டேன். இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுவிட்டு, இது பாஸ்மதி ரைஸு, முந்திரி பருப்பு, தேங்காய் இது 3 நம்ம அரைக்க போகிறோம். இது நல்லா வாஷ் பண்ணிட்டாச்சு. இதுவும் முந்திரி பருப்பும் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு நான் ஒரே ஒரு நல்ல பெரிய கேரட் எடுத்துட்டுருக்கேன். இந்த கேரட்டை நம்ம வந்து அலம்பிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு துருவினதுக்கப்புறம் காமிக்கிறேன். நீங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலாக இந்த டெல்லி கேரட் சொல்லுவா இல்லையா, அதில் பண்ணுவா. இப்போ உங்களுக்கு சீசன் கிடையாது. ரெண்டாவது இந்த நார்மல் கேரட்லேயும் நான் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து அதே எந்த அளவில் நான் அரிசி எடுத்தேனோ அதே அளவில் நான் வந்து பாசிப்பயிறு எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு நல்லா இதை வந்து குக்கரில் வேக வச்சு விடலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுத்துண்டாச்சு. இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சிடலாம். நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து கிரேப்ஸ், எனக்கு பிடிச்சமான கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் போட்டு வந்துருக்கேன். இதை எடுத்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது கேரட்டை வந்து வதக்கிக்கலாம். இதை வந்து நம்ம எடுத்துடலாம். அதே நெய்யில் நம்ம வந்து இந்த கேரட்டை இது பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அதெல்லாம் அரைச்சுண்டுலாம். நம்ம முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, முந்திரி பருப்பு, பாஸ்மதி ரைஸு, கொஞ்சமாக ஒரு இந்த அளவு ஒரு கை தேங்காய் போட்டுருந்தேன். இதை 3 நல்லா நம்ம அரைச்சுடுவோம். இது நல்லா வதங்கிருக்கு. இதில் வந்து 1 டம்ளர் பால் விடலாம். நல்லா அதுக்குள்ளே நம்ம வந்து அது அரைச்சுண்டுலாம். இது வந்து அப்படியே கொதிக்கட்டும். கொஞ்சம் சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. நம்ம அரைச்ச விழுதையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் ஜலம் விட்டு இந்த மிக்சியில் இருக்கிறதையும் விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மில் மூடி வச்சுக்கலாம். சிம்மில் தான் இருக்குது, அது அடிப்பிடிச்சிரும். ஸோ இது வந்து கெட்டியாகிடும் இல்லையா, முந்திரி பருப்பு, அரிசி, தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அப்பப்போ பார்த்து கலரிக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், கெட்டியாகிடும். இது வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே மூடி வைக்கலாம். நடுவில் இன்பிட்வீன் நீங்கள் எதுக்கும் எடுத்து கலரி விட்டுக்கோங்க. பாசி பருப்பு நல்லா வெந்துடுத்து.
அதையும் இதில் போட்டுடலாம். இதை நல்லா கலந்துக்கணும். நல்லா இருக்கும். கேரமல் பாயசம் மாதிரி நல்லா பார்க்கவே உங்களுக்கு ரிச்சாக இருக்குல்ல. இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். நான் வெல்லம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கப்பால் எந்த கப்பில் நான் வந்து அரிசி பாசி பருப்பு எல்லாம் எடுத்தேனோ அதே கப்பால் நல்லா 2 கொஞ்சம் இவ்வளோ 2 கொஞ்சம் கூட போட்டுருக்கேன். அதை வந்து நான் வந்து வடிகட்டுறதுக்கோசரம் வெள்ளத்தில் நான் கொதிக்கிறது வெள்ளத்தை. ஏன்னா அதில் கல் இது இருக்கும் இல்லையா. இதே நாட்டு சர்க்கரை நீங்கள் போட்டுக்கலாம், சர்க்கரை போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து வெல்லம் தான் போட போகிறேன். ஸோ அந்த வெள்ளத்தில் ஏதாவது கல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதை வடிகட்டிக்கலாம் அப்படின்ட்டு கொதிக்க வச்சுட்டுருக்கேன். பட் இதுதான் அளவு. எந்த கப்பில் எடுத்தேனோ அந்த கப்பில் 1க்கு 1.25 சொல்லுவாள். நான் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டிருக்கேன். 2.5 போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்கள் ஆற்றுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணும், சர்க்கரை எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வெள்ளத்தை வடிக்கிண்டாச்சு. அதையும் இதில் விட்டுடலாம். நல்லா கலரிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி க்ரீமியாக நல்லா இருக்குல்ல. உங்களுக்கே பார்க்கும்போது டெம்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து முந்திரி பருப்பையும் திராட்சையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் திக்காகும். வேணும்னா நீங்கள் பால் விட்டுக்கோங்க. நான் வந்து விட போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து கரெக்டாக நல்லா ஒரு கப்பில் ஜம்முன்னு வச்சுன்னு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்லா கேரமில் பாயசம் மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேணும், உங்களுக்கு பாயசம் குடிக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து பால் விட்டுக்கோங்க. நான் எதுவும் விட போகிறதில்ல. சூப்பராக அடிப்பொலியான இன்றைக்கி வந்து கேரட் பாயசம் சொல்லலாம், இதை காஜர் கீர் அப்படி சொல்லலாம். பட் இது வந்து நல்லா ஒரு கப்பில் போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு சாப்பிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் நீங்கள் எல்லோரும். இது வந்து சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு ஒரு கப் எடுத்து வச்சுடலாம். என்ன கைஸ் பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நிஜமாகவே தேங்க்யூ ஸோ மச். நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்வீட் நைவேத்தியம் கேட்டதுனால இன்றைக்கி வந்து நார்மல் டேஸ் இல்லையா, ஒரு நாள்கிழமை ஒரு பண்டிகை அப்படின்னா கண்டிப்பாக வித்தவுட் ஃபெயில் நம்ம போஜனத்தில் வந்து அச்சரியாளுக்கும் அம்பாளுக்கும் ஒரு ஸ்வீட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். என்ன யோசிப்பா எடுத்தோம் இப்போ என்ன பண்டிகை வருது அப்படின்னு எல்லோரும் யோசிப்பா. ஸோ இது வந்து நம்ம கேட்ட சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கோசரம் அவளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இல்லைன்னா நான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்க மாட்டேன். சரி, இன்றைக்கி குருவாரமாக இருக்குது, அச்சரியாளுக்கு வந்து எப்படியும் ஒரு சுவாமிக்கு குட்டியாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் போஜனம் சேனலில் நிறைய பேர் பார்க்குறேன், பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் பார்க்குறேன்ப்பா. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. 99% பகவான் கிருப்பையில் நான் வந்து இன்றைக்கி ஈவினிங்கே உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே மத்தியானம் 2 மணிக்கு வரும். ஸோ எல்லோரும் ஏன் 2 மணிக்கு போடுறேன் அப்படின்னு கேட்டெல்லாம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அம்மாடி நான் வந்து பெட்டில் விழுவேன் இல்லையா. ஸோ போர் அடிக்கும். நமக்கு மொபைல் இல்லாமல் இந்த லோகத்தில் வந்து கலியுகத்தில் யார் இருக்கா சொல்லுங்க. ஸோ நோண்டுவேல் மொபைலை. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த போஜனமை பாருங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்க. உங்களுக்கோசரம் தான், உங்கள் கன்வீனியன்ட்டுக்கோசரம் தான் நான் அந்த 2 o'clock நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போஜனம்க்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம். அப்புறம் இதுதான் கன்சிஸ்டன்சி. இது கீருன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டெசர்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து நம்ம இப்போ நைவேத்தியம் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து டேஸ்ட் பண்ணலாம். இது உண்மையாகவே எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் கன்சிஸ்டன்சி. இது வந்து நீங்கள் வந்து வெறுனை வச்சும் சாப்பிட்லாம், வெளியில் வச்சும் சாப்பிட்லாம், கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சும் சில்லுன்னு சாப்பிட்லாம். இது வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது. பட் உண்மையாக சொல்லணுன்னா, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா கொஞ்சம் வெல்லம் கம்மியாக இருக்குது. பட் எனக்கு இது ஓகேவாக இருக்குது, எனக்கு ஃபைனாக இருக்குது. உங்களுக்கு ஆற்றுல வந்து வெல்லம் சாப்பிடுவா, ஸ்வீட் நிறையா சாப்பிடணும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். பட் இது ஆஸ் பர் நார்மலாக பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நூல் வெல்லம் கம்மியாக தான் இருக்குது. பட் எக்ஸலண்ட்டாக இருக்குது டேஸ்டெல்லாம். ஸோ இந்த ரெசிபி வந்து இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் இதை பண்ணி நீங்கள் வந்து எந்த சுவாமிக்கு வேணால் நீங்கள் வந்து எந்த நாள்கிழமை எதுக்கு வேணால் நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு நான் வந்து சொன்னேன். தேங்க்யூ கைஸ்.